வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அவங்களோட கணவர் நிக்கோலை சச்தேவ் சில்ட்ரன் ஹோம்ஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அங்க இருக்கிற குழந்தைகளை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் எல்லாருக்குமே ஷூ வாங்கி கொடுத்திருக்காங்க. மேலும் அந்த ஹோம்ல இருக்கிற ஒரு பொண்ணோட பிறந்த நாளையும் கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க. ஆடி பாடி அந்த பசங்க கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்கள மகிழ்விச்சிருக்காங்க. வரலட்சுமி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சில்ட்ரன் ஹோம்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கடைசியா இந்த ஹோம்க்கு வந்தப்போ கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ள திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த வகையில இவங்களை மறுபடியும் சந்திக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க கூட நல்ல நேரம் செலவு பண்ணி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். எல்லாரையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போய் ஷூஸ் வாங்கி கொடுத்தோம். அது எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன உதவி அப்படின்னாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உதவிகளை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த உதவியை எங்களை பண்ண வச்ச என்னோட அம்மா சாயாதேவிக்கு ரொம்ப நன்றி. இந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் இந்த பசங்களை சந்திச்சதை பத்தி ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க கூட வரலட்சுமி மற்றும் நிக்கோலை சச்தேவ் பழகி பேசுறத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்ந்து இப்படி நிறைய உதவிகளை செய்யணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆங்கர் மணிமேகலையும் வரலட்சுமியோட இந்த செயலை பார்த்து பாராட்டுற விதமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நிக்கோலை மற்றும் வரலட்சுமியோட கல்யாணத்துக்கு முன்னாடி நிக்கோலை மேல பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இப்போ இவரோட இந்த மாதிரியான செயல்கள் அவர் மேல ஒரு மரியாதையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும்.